ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஒபீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏற்கனவே ஒருத்தர் கோயம்புத்தூர்ல வந்துட்டு பாலகிருஷ்ணன் என்பவர் தன்னுடைய குழந்தை அடம்பிடிக்குது, சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பதாக புகாரை கொடுத்துட்டாரு. இப்போ தேர்தல் முடிவு என்பது விஜய்க்கு பாதகமாகவே வருகிறது அப்படின்னா, அந்த குழந்தைகள் தன்னுடைய பெற்றோர் தான் விஜய் தோக்கடிச்சிட்டாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டதாக தன்னிடம் பொய் சொல்லிட்டாங்க அப்படின்ற மனநிலைக்கு போவது சிரமமாகி விடாதா ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே? ஏன்னா இப்ப எஸ்சிபிசிஆருமே வந்துட்டு ஒரு டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க, விஜய் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்க, விஜய் பேசின அத்தனை வீடியோக்களுமே, அந்த குழந்தைகளை வைத்து மையப்படுத்தி பேசின அத்தனை வீடியோக்களுமே சமூக வலைதளத்தில் நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காங்க டிஜிபிக்கு. அந்த அப்பாவுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றி. ஏன்னா அவரு ஏதோ இது நம்ம குழந்தை ஒன்றும் இல்லை, மற்ற குழந்தைங்களுக்கும் ஏதோ சிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உணர்ந்த ஒரு சமுதாயத்து மேல அக்கறை எல்லாருக்கும் இருக்கலாம். பத்திரிகையாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், வியூக வகுப்பாளர்களோ இல்ல ஒரு 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 வயது முதிர்ந்த ஒரு முதியோர், ஒரு கிராமத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட இருப்பார், அரசியல் கட்சி சாராம. யார் வேணா ஒரு சமுதாயத்து மேல ஒரு அக்கறை பாசத்தோட இருக்கலாம். அப்படி ஒரு அக்கறை இருக்கிற ஒரு மனிதரா தான் நான் அவரை பாக்குறேன். அதாவது நான் என் குழந்தைக்காக ஓட்டம் போட்டிருக்கேன், அதே நேரத்துல இது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லி கரெக்டான ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அதாவது சைல்ட் ரைட்ஸ் கமிஷனுக்கு எழுதியிருக்காரு. இப்ப குழந்தைகள் நலன் பாதுகாக்கிற அந்த அமைப்பகத்தோட வேலை என்ன அப்படின்னா, குழந்தைகள் குழந்தைகளா இருக்கணும்ன்றது அவங்களோட நோக்கம். அந்த சைல்ட் ரைட்ஸ் கமிஷனோட ரூல்ஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா, குழந்தைகள் நீங்க ரொம்ப புஸ்தகம் கூட அதிகமா நீங்க ஸ்கூலுக்கு போட்டு அனுப்பிச்சீங்கன்னா அதை கூட நீங்க சைல்ட் ரைட்ஸ் வெல்ஃபேர் கமிஷன்ல நீங்க கம்ப்ளைண்டா கொடுக்கலாம். என் குழந்தைக்கு 25 கிலோ புக்கு படிக்கிறதுக்கு டெய்லி எடுத்துன்னு போகுது குழந்தை, இவ்வளவு வெயிட் எப்படி குழந்தை தாங்கும், அப்புறம் கிளாஸ் அவர் அதிகமா வச்சு கிளாஸ் எடுக்கிறாங்க, ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம்னா பரவாயில்ல, 18 மணி நேரம் எடுக்கிறாங்க, இல்ல ஒரு 13 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னா கூட நீங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க கம்ப்ளைண்ட். அப்ப அந்த மாதிரி ஒரு அப்பா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, சந்தோஷம். அத கமிஷனும் என்ன பண்ணிருக்கா, உடனே டிஜிபிக்கு லெட்டர் எழுதுறாங்க. டிஜிபிக்கு லெட்டர் எழுதி இது கொஞ்சம் ஏதோ சீரியஸா இருக்கு போல, இது என்ன சைல்ட் ரைட்ஸ்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, ஜஸ்டிஸ் ஜுவனைல் ஆக்ட்ல இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் இதை செக் பண்ணுங்க, இது கொஞ்சம் இமீடியட் அட்டென்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அரசு, அதாவது இன்னைக்கு தேதியில எந்த கட்சிக்கும் அரசோட தொடர்பு கிடையாது. இன்னைக்கு திமுகவுக்கும் தொடர்பு கிடையாது, அதிமுகவுக்கும் தொடர்பு கிடையாது, பாஜகவுக்கும் தொடர்பு கிடையாது, காங்கிரஸுக்கும் தொடர்பு கிடையாது, விஜய்க்கும் தொடர்பு கிடையாது. இது வெறும் அதிகாரிகளாக டெம்பரரியா நடக்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட். இந்த அரேஞ்ச்மெண்ட்ல ஹியூமன் ரைட்ஸ், சைல்ட் ரைட்ஸ் கமிஷன், அதுக்கப்புறமா டிஜிபி ஆஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் சிந்தித்து வேலை செய்யறாங்க. அவங்க திருப்பி லெட்டர் அனுப்பிச்சு சர்க்குலர் அனுப்பிட்டு இருக்காங்க மற்றவங்களுக்கு எல்லாம், இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, கொஞ்சம் பாத்துக்காங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட்ல தப்பு நடந்தாங்க பாத்துக்காங்க. அப்போ ஆல்ரெடி சைல்டு ஹெல்ப்லைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அலர்ட்டா இருக்க சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்ல, ஆஃப் த ரெக்கார்டா. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்ததுன்னா உடனே பாருங்க. இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பீடியாட்ரிக் வார்டு என்று சொல்வார்கள், பீடியாட்ரிக் வார்டுல எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டா பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே அதை வரவேற்கணும். அப்போ ஒரு சைடு பெற்றோர்களும் கொஞ்சம் உஷாராகணும், ஒரு சைடு அரசாங்கமும் கரெக்டா ஆயிட்டு இருக்கு. இன்னொன்னு விஜய் அண்ணாவும் ஒரு வீடியோ போட்டா, செல்லக்குட்டி வெற்றி தோல்வின்றது சகஜம்டா, நீங்க எல்லாம் உங்க வேலையை செஞ்சுட்டீங்க, மாமா என்னோட சுயநலத்துக்காக நான் கொஞ்சம் தப்பா பண்ணிட்டேன், இனிமேல்ட்டு மாமா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், இனிமேல் உங்களுக்கு யாருக்கு உங்க அப்பா அம்மாக்கு ஓட்டு போட பிடிக்குதோ அவங்களுக்கு போட சொல்லி விசில் ஊதி சந்தோஷமா சொல்லுங்கடா, இது சும்மா அங்கிள் ஒரு விளையாட்டுக்கு விளையாடினேன், இது அங்கிளோட சண்டை, நானே இந்த சண்டையை பார்த்துக்கிறேன், உங்களுக்கு இது வேணாம்டா, நீங்களாம் படிக்கணும் விளையாடணும், மாமா உங்க மேல நிறைய பாசமா இருக்கிறேன், நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆள் ஆவாங்க, அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை போட்டாருன்னா அந்த காணொலி அது ஒரு நல்ல காணொலியா இருக்கும். நானுமே அந்த காணொலியை 2 கரம் கூப்பி நான் ஒரு நன்றியோட விஜய் சாருக்கு அதை ஏதோ ஒரு பத்திரிகையாளரா நான் அதை பார்க்கிறேன். இது இப்போ விஜய் என்ன பண்ணிருக்காரு அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குங்க. என்னன்னா, இந்த தேர்தல் ஆணையம் இது போன வருஷம் வெளியிட்டது. இது ஒரு பிரஸ் ரிலீஸ் நான் காட்டுறது, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவோடது. 2024 பிப்ரவரி மாசத்துல அவங்க ஒரு அறிக்கை ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ என்னன்னா, எங்களுக்கு ஒரு சில தரவுகள் வந்திருக்கு,
என்ன தரவுகள்னா குழந்தைகளை வந்து தேர்தலுக்கு வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு போன பாராளுமன்ற தேர்தல் அப்பவே போட்டுட்டு 0 டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து முன்வைக்கிறாங்க. என்ன 0 டாலரன்ஸ்னா, குழந்தைகளை தேர்தலுக்கு யாருன்னா பயன்படுத்திங்கன்னா தேர்தல் ஆணையம் எந்தவித தயவு தாட்சணை இன்றி உங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் ஒன்று போட்டிருக்காங்க. இந்த சர்க்குலர் வந்து ஏன் வருது அப்படின்னா, குழந்தைங்களை வந்து இந்த கொடி பிடிச்சிட்டு போறாங்க, குழந்தைங்களை காக்க வைக்கிறாங்க அப்படின்றதுக்கே அது கம்ப்ளைண்ட் ஆயிதான் இந்த சர்க்குலர் வந்தது. சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, அந்த பத்திரிகை செய்தியில் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் இது வந்து சட்டப்படி இது தப்பு. நீங்க தேர்தலுக்கு வந்து தேர்தல் வேலைகளுக்கோ தேர்தல் பிரச்சாரத்துக்கோ தேர்தல் பாடல்கள், அதாவது பொயம் பாடுறதும் தப்புன்றாங்க. குழந்தைங்க பாட்டு பாடுறது, இல்ல குழந்தைங்க வீடியோ வெளியிடுறது, இதெல்லாம் தப்பு. கொடியை பிடிச்சிட்டு குழந்தைங்க போறது தப்பு. தேர்தல் இடத்துல குழந்தைங்களுக்கு வேலை இல்லை, இது வந்து ஜஸ்டிஸ் ஜூனியல் ஆக்ட் பிரகாரம் தப்புன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து இதுக்கு ஒரு சில தீர்ப்புகள்லாம் கொடுத்துருக்கு. கோர்ட்டே வந்து இதுல தலையிட்டு இந்த மாதிரி பண்ணா நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட சரத்துகள் என்னன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு பார்ட்டிசிபேஷன் இன் எலெக்ஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், அதாவது தேர்தல் சம்பந்தமான பணிகள் எதுவா இருந்தாலும் குழந்தைகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீகல் காம்ப்ளைண்ட்ஸ் ஒன்று சொல்றாங்க. அதாவது பாம்பே ஹைகோர்ட் 2014 ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல சேட்டன் ராம்லால் புட்டடா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா மாநிலத்துல இதே மாதிரி குழந்தைகளை வந்து பிரச்சாரம் பண்ணதுக்கு அங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்துக்கு போனப்ப கோர்ட் தலையிட்டு இது தப்பு, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா யாரு சம்பந்தப்பட்டவங்களோ அவங்க மேல சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 கூட அது 2014 அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு அந்த ஆக்ட். இந்த 2 செக்ஷன் பிரகாரமும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து உச்சகட்டமா என்ன தண்டனையோ கோர்ட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு. அப்போ இதனுடைய சீரியஸ்னஸ் எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாருங்க. ஏதோ புதுசா இன்னைக்கு விஜய் சார் வந்து குழந்தைங்களை குட்டீஸ் போய் நீங்க தேர்தலில் பிரச்சாரம் பண்ணுங்க, வீடியோ போடுங்க, இன்னைக்கு பூரா குழந்தை ஓம் சக்தி பராசக்தி திமுக வர்த்தி சக்தின்னு பாட்டு பாடி வீடியோ போட்டிருக்கு. இந்த பாட்டை சொல்லி கொடுத்தது யாரு? விஜய் அண்ணா. யாருக்கு சொல்லி கொடுத்தாரு? குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த குழந்தைங்க போட்டுருக்கு இல்லைங்களா வீடியோ, இது எல்லாமே வந்து நாளைக்கு எடுத்துட்டு யாருன்னா கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரிலாம் இவர் பண்ணிருக்காருன்னு சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையில அவர் சிக்கி இருக்கிறார். இதோட சீரியஸ்னஸ் தெரியாம அவர் பண்ணிட்டாரு. நான் படிச்சது, நான் பேசினது எல்லாமே 2014 2024, புரியுதுங்களா? இவருலாம் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இதுதான் பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. தமிழக தேர்தல் ஆணையர் வந்து ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய 1000 ரூபாய் பணம்லாம் கொடுத்தப்போ பிடிக்கல, காசு பணம்லாம் வச்சா சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸரோட ஆஃபீஸ் வந்து ஒரு பெருசா நியூட்ரலா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட அந்த நேர்மை என்பது சந்தேகத்துக்கு இருக்கு. பீகார்ல பார்த்தோம் நம்ம முன்னாடி போன வாட்டி தேர்தலில் எவ்வளவு வந்து பண பட்டுவாடாலாம் இருந்ததுன்னு. அப்பவும் எலெக்ஷன் கமிஷன் பெருசா எதுவும் பண்ணல. இப்ப தமிழ்நாட்டிலயும் வந்து பணப்பட்டுவாடெல்லாம் ஆயிருக்கு, அதையும் எலெக்ஷன் கமிஷன் பெருசா, அதாவது வியாபாரிகளை போட்டு டார்ச்சர் பண்றது பண்ணிட்டாங்க. 50,000 வச்சிருக்கிறாங்க, ஒரு நாட்டார் கடை வச்சிருப்பாரு, அவரு போவாரு, ஒரு ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட் வச்சிருப்பாரு. அதுக்கெல்லாம் எவ்வளவு பொதுமக்களை சிரமப்படுத்தணுமோ பண்ணிட்டீங்க. ஆனா அரசியல்வாதிகள் நல்லா பணத்தை கொடுக்கறது எல்லாம் அதெல்லாம் சிறப்பா போயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தேர்தல் அன்னைக்கு இந்த குழந்தைகள் ஈடுபட்ட விஷயத்துல இன்னைக்கு ஒரு அப்பாக்கு போய் அவரு கமிஷன் சைல்டு வெல்ஃபேர் கமிஷனுக்கு லெட்டர் எழுதினதுக்கு அப்புறம், ஸ்டேட் சைல்டு வெல்ஃபேர் டிஜிபிக்கு எழுதுனதுக்கு அப்புறமும் இன்னும் தேர்தல் ஆணையம் வந்து தூங்கி கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்துக்கும் நேரடியாக அவர் வந்து கடிதம் அனுப்பியிருக்கிறாரு, தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கிறாரு. குறிப்பாக விஜய் அவர்கள் 21ஆம் தேதி இது பேசுறாரு. இப்படி பேசின உடனே பத்திரிகையாளர்கள் வந்து தேர்தல் அதிகாரியா இருக்கக்கூடிய அர்ச்சனா பட்நாயக் மேடம் கிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி விஜய் பேசியிருக்கிறாரு, இது குழந்தைகளை தூண்டுவது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பர்டிகுலர் கேஸ் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிட்டாங்க. இப்போ இவர் வந்து ஒரு கேஸ் கொடுத்திருக்கிறாரு, அதன்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்ததையுமே தன்னுடைய கடிதத்துல அவருக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். ஆனா இது வரைக்கும் பெருசா நடவடிக்கை என்பது தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து இன்னும் வரல. இங்கதான் கடித போக்குவரத்து என்பது நடக்குது. தேர்தல் ஆணையம் வந்து சுணக்கமாக வேலை செய்யுது கிடையாது, ஒரு வேகமா பண்றது கிடையாது, ஒரு மெத்தனமா தான் இருக்கிறாங்கன்றதான் என்னோட பார்வை. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்திலேயாச்சும் குறைந்து வந்து அவங்களாம் சுயமோட்டவா, அதாவது ராகுல் காந்தி எல்லாம் தேர்தல் நேரத்துல எதனா பேசிட்டாருன்னா காலில் சலங்கை கட்டி ஆடுவாங்க. இன்னைக்கு தாவே காணும் போது எதுவுமே பண்றது இல்லை. அதுல வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்ஸ் நிறைய வருது. ஒரு கூட்டத்துல வந்து ஒரு இடம்னா எவ்வளவு பேர் நிக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்குங்க. ஆனா அவங்க என்னன்னா தேர்தல் ஆணையம் அதை பண்ணல, இதை தேர்தல் ஆணையம் எதுவுமே பண்ணல. அதுதான் உண்மை. அதிகாரிகளை மாத்த சொல்லி கேட்டா மாத்தி கொடுக்கல,
இந்த அதிகாரி சரி கிடையாது, இந்த கலெக்டர் சரியில்லை, இந்த எஸ்பி சரியில்லைன்னா மாத்தி கொடுக்கல, எதுவுமே பண்ணல தேர்தல் ஆணையம். தாவேகா மீதும் நடவடிக்கை எடுக்கல. நிறைய இடத்துல வந்து பிரச்சாரன்ற பேர்ல போயிட்டு அங்க இருக்கிற ஊராமுட்டு சொத்தெல்லாம் உடைச்சிருக்கிறாங்க. ஷீட்டு மேல ஏறி நின்று உடைக்கிறது, காம்பவுண்ட் மேல ஏறி நின்று உடைக்கிறது, மரம் இருந்தா மரத்தை பிடிச்சி தொங்கி உடைக்கிறது, இந்த மாதிரி பொது சொத்துக்கள் நிறைய டேமேஜ் ஆயிருக்கு. தேர்தல் ஆணையம் எதுவுமே பண்ணல. மேபி இதுக்கு அப்புறமாச்சும் இந்த மாதிரி பொது சொத்துக்களை டேமேஜ் பண்ணா அந்த செலவையும் தேர்தல் ஆணையம் வந்து அந்த வேட்பாளர் கணக்குல எழுதணும். நீ வந்து தானேப்பா டிரான்ஸ்ஃபார்மர் இது மாதிரி பத்தின்னு போச்சு, இல்ல நீ வந்து தானே இந்த பஸ் ஸ்டாண்டு மேல எல்லாம் ஏறினதால பஸ் ஸ்டாண்டு உடச்சு போச்சு ஷெல்டரு, அதனால அந்த மாதிரி கூட கேட்கலாம். இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கமிஷன் வந்து அப்பவே டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர்ஸ் ரிட்டர்னிங் ஆபீசர்ஸ்க்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. 2024 எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து மாவட்ட அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் எங்கன்னா வந்ததுன்னா இது வந்து சைல்டு லேபருக்கு சமம்னு சொல்லி சர்க்குலர் சொல்லியிருக்காங்க. குழந்தை தொழிலாளியா இவங்க நடத்தப்பட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லியே போட்டிருக்காங்க. இதுல வந்து பாட்டு பாடி பொயம் பண்றது, செய்கை காட்டுறது, கொடிய பூச்சி காட்டுறது, வீடியோ போடுறது எல்லாமே சொல்லியிருக்கு. ஆனா இதுல இன்னொன்னு அழகா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை அப்பா கூட போகுது, ஒரு குழந்தை அம்மா கூட இருக்கு, அவங்களோட பாதுகாப்புல ஒரு தலைவர், அரசியல் தலைவர் போகும்போது அவங்கள பார்த்து டாட்டா காட்டுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது, அது வந்து பிரச்சாரத்துல வராது, அது இயல்பு. அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புரிதல் இருக்கு. இங்க பிரச்சனைனா தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கல, எதுவும் பண்ணல. இத பத்தின இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, இது பண்ணக்கூடாது அப்படின்றது விஜய் சாருக்கும் புரிதல் இல்ல. தாவேக்கான்ற ஒட்டுமொத்த கட்சியும் அதை பத்தி எதுவும் கண்டுக்கணும் மாதிரி தெரியல. இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம், அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இதுல எதனா தப்புகள், அசம்பாவிதம் நடந்ததுன்னா விஜய்க்கு பெரிய சிக்கல் காத்துக்கிட்டு இருக்கு. கரூர் விஷயத்துல மாதிரி இது போகாது. நான் சொல்றது புரிய வேண்டியவங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இதுல இருக்கிற சீரியஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் சொல்றேன். தயவு செய்து தாவேகாவினர் அவங்க பண்ண இந்த வேலைக்கு என்னென்ன மாற்று சிந்தனை பண்ணி இதை எவ்வளவு சீக்கிரமா இந்த இந்த விஷயத்தை குறைக்கிறாங்களோ அது அவங்க கட்சிக்கு நல்லது. அவங்க கட்சிக்காக, விஜய் சாருக்காக வரக்கூடிய அந்த குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு நல்லது. விஜய் தரப்பு இன்னொரு விஷயத்தையும் சொல்லலாம் சார். இப்ப நீங்க சட்டங்கள் சொல்வது எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்து பேசுபவர்கள், பயன்படுத்துபவர்கள், கொடிப்பிடிப்பவர்கள் இருக்கு. நான் வெறும் வீடியோ வாயிலா தான் பேசினேன், அது அவங்களா பண்ணா, நான் வந்து நேரடி தொடர்பு என்னுடைய கட்சிக்காக நான் வந்து கூட்டிட்டு வரல அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்களை விஜய் தரப்பு வைக்கலாம்ல, அதுல இருந்து தப்பிப்பதற்கு. இல்ல, விஜய் தரப்பு வைக்கலாம். நீதிமன்றத்துக்கு போச்சுன்னா ஏன்பா விசில் ஓட்டு கேட்டப்போ நல்லா இருந்ததா, இனிச்சுதான்னு கேட்பாங்க. சார், தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நேச்சுரல் லா ஆஃப் ஜஸ்டிஸ் இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி வேணா எடுத்துக்கலாம். இப்போ நீதியரசர் செந்தில்குமார் என்ன கேட்டாரு, என்ன கட்சிங்க நடத்துறீங்க, ஒரு சம்பவம் நடந்தோன்னா அங்கிருந்து ஓடி போறது என்னங்க குணாதிசயம், ஏன் உங்க தலைவர் கரூரை விட்டு ஓடி வந்தாருன்னு கேட்டாரு. நீதிமன்றத்தை அந்த ஜட்ஜையுமே வந்து நீங்க வந்து இவர் எல்லாம் ஜட்ஜா, இவர் கதை தெரியாதா, தற்குறித்தனமான ஜட்ஜ்மெண்ட் அப்படி இப்படிலாம் இவங்க விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க. அதை பத்தி பேசின பத்திரிகையாளர்களையும் வந்து இவங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு பேசுறாங்க, இவங்கெல்லாம் ஊப்பி அப்படி இப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சாங்க. பட் யாருமே அதை பெருசா எடுத்துக்கல, கம்ப்ளைண்ட் எல்லாம் போய் கொடுக்கல. அது வந்து ஏன்னா ஏதோ பாவம் சின்ன பசங்க, அறியாதவங்க, புரிதல் இல்லாதவங்க ஏதோ பேசுறாங்க. அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற அந்த ஒரு ஈடுபாடை விட விஜயண்ணா மீது ஒரு அதிகமான மோகமும் காதலும் இருக்குது. அதனால அதை கடந்து போகும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கடந்து போயிட்டாங்க. பட் குழந்தைகளுக்கு ஏதோ பாதிப்பு ஆகுது அப்படின்னா தமிழ் சமுதாயம் வந்து அதை சும்மா விடாது. அது 100% வந்து அது சிக்கல்ல போய் நிற்கும். ஏன்னா ஒரு குழந்தைகள்லாம் இந்த பள்ளத்துல போர்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா, நான் பத்திரிகையாளராக இதை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இதை பத்தின செய்திகள் எழுதியிருக்கேன். குழந்தை விழுந்த உடனே ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு பெரிய பதட்டம் இருக்குங்க. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் தாண்டிச்சுன்னா அங்க வந்து ஒரு பரபரப்பை தாண்டி ஒரு பயம் ஒண்ணு வரும். ஒரு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த ரெஸ்கியூ பண்ற ஆப்ரேஷன்ஸ், அங்க வந்து ஒரு 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 சோகமும் ஒரு கோபமும் வரும். 2 நாள் 3 நாளைக்கு மேல ஆயிடுச்சுன்னா குழந்தை பிழைக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அங்க என்ன வேணா நடக்கும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம், இல்ல அங்க வந்து ஊர்ல வந்து சிக்கலாகும். அது யார் அந்த ஆழ்துளை கிணற போட்டாங்களோ அவங்க குடும்பத்துக்கு நிறைய மிகப்பெரிய லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும். இது வந்து நீங்க ஒரு மாவட்ட நிர்வாகத்தோட நான்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கேன். அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல கலெக்டர் வேலை எப்படி இருக்கும், எஸ்பியோட ஆஃபீஸ் எப்படி இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஒரு சென்னைனா சென்னை கார்பரேஷனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றது. அப்ப இந்த மாதிரி சைல்டு ரிலேட்டடா சைல்டு சேஃப்டி, சைல்டு வெல்ஃபேர்னு வரும்போது அரசாங்கம் வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கும். மக்களுமே வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. அதனாலதான் சொல்றேன் திரும்பவும், நீங்களே பண்ணி விட்ட இந்த வேலையை நீங்களே சீக்கிரமா அதெல்லாம் முடிச்சுட்டு, ஒருவேளை நான் அண்ணன் ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு யதார்த்தத்தை சொல்லி பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்க ஜெயிச்சு வந்துட்டா கொண்டாட்டம்ன்றது வேற. உங்களுக்கு எதனா ஒண்ணு உங்க கட்சிக்கு தோல்வி நிறைய வருது, எதிர்பார்த்ததை விட நீங்க மோசம், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நீங்க முதலமைச்சர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த குழந்தைகள் எல்லாம் இறங்கி பிரச்சாரம் பண்ணாங்க. உங்களால வீடு வீடா போக முடியாதனால நீங்க வந்து கொல்லப்புறமா வந்து குழந்தைகளை வச்சு கேட்டதுனால இன்னைக்கு எல்லாத்தையும் பத்து கட்சிகள் குழந்தைகள் நல்ல அமைப்புலயும் போய் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு கெட்ட பேரை வாங்கிட்டீங்க. என்ன மாதிரியான ஒரு 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 மலிவான அரசியல் பண்ணியிருக்காரு பாருங்க தாவேக தலைவர் விஜய். இதனாலதான் வந்து அவரை வந்து அரசியல்ல அவரு இன்னும் பயிற்சி எடுத்துக்கணும், அவருக்கு நிறைய விஷயம் தெரியலன்றது சொல்றது. தனக்கு தேவைன்றதுக்கோசரம் அவர் ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. இன்னைக்கு அது வந்து இங்க வருது. எல்லாம் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதிக்கு நீதியரசர் கிருபாகரன் அவருக்கு எதுக்கு இதை பத்தி பேசணும்? தேவை கிடையாது. இப்போ ஒரு நம்ம ஜெய்பீம் படம் பார்த்தோம். ஜெய்பீம் படத்துல அந்த கடைசியா ஒரு பாட்டு வரும், சூர்யா ஓடி வருவாரு மழையில, குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த தாய் வந்து கேட்கும், நன்றி சொல்லும் சட்டத்துக்கு முன்னாடி. என்ன அது காட்டுதுன்னா, என் குழந்தை வந்து அப்பா இல்ல, நிறைய ஆகி போச்சு, இந்த குழந்தைக்காக தான் நான் வாழுறேன், என் புருஷனோட இறப்புக்கு நீதி கிடைக்கணும்னு தான் நான் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இயக்குனர் வந்து அதை ரொம்ப அருமையா காட்சிப்படுத்திருப்பாரு அந்த பாட்டு. அது சட்டத்தினுடைய அந்த வலிமை, சட்டத்தினுடைய அந்த பாதுகாப்பு, அது பார்க்கும்போது சட்டம் படித்த மாணவர்கள் எல்லாருக்கும் நான் உட்பட ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு ஒரு தெம்பு இருக்கும் அந்த காட்சியில. அதுதான் மனிதாபிமான சம்பந்தமான விஷயம். அதனால இந்த மாதிரி இந்த தேர்தலுக்கு ஓட்டு கேட்கறதுக்கெல்லாம் வந்து ஆளை கூட்டி விடுறது, மாத்தி விடுறது, குழந்தைங்களை ஈடுபடுத்துறது எல்லாம் வந்து அது ஒரு ஒரு நாகரிகமான அரசியல் இல்லை. நீங்க என்ன எடுத்துக்காட்டு சொல்றீங்க? நீங்க என்ன முன் உதாரணமா பண்றீங்க? நீங்க போனதான் ஆல்ரெடி குழந்தைகள் வராங்கல்ல. அப்புறம் குட்டீஸ் கிட்ட போய் நீங்க போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, அம்மா கிட்ட சொல்லுங்க அப்படின்னா, குட்டீஸோட நீங்க தோத்துட்டீங்கன்னா குட்டீஸோட மனநிலை என்ன ஆகும்? எதுக்கு வந்து இதெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க? இது எதுவுமே நான் புதுசா எதுவுமே சொல்ல. பார்த்தீங்கன்னா 2014 ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு கோட் பண்ணேன். 2024 பிரஸ் இன்ஃபர்மேஷன் கமிஷன் சொல்லுறேன். ஜஸ்டிஸ் ஜுவனைல் ஆக்ட் என்ன சொல்லுது? சைல்டு வெல்ஃபேர் கமிஷன் எதுக்கு இருக்கு? அவங்களோட ரூல்ஸ் என்ன? அவங்க இந்த இது எது வந்து தேர்தல் வேலைன்னு சொல்றாங்க, எது தேர்தல் வேலை இல்லைன்னு சொல்றாங்க, அதோட சரத்துக்கள் என்ன, எல்லாமே பேசியிருக்கோம். விஜய் அண்ணா கட்சி தொடங்க போறாரு, விஜய் அண்ணா குழந்தைங்களை ஈடுபடுத்துவாருன்றதுக்கோசரம் இந்த சட்டம்லாம் எழுதல. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. கொஞ்சம் கூட மூளையோ சிந்தனையோ இல்லாம சுய லாபத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு. இப்ப ஒரு அப்பா லெட்டர் எழுதியிருக்காரு. இது எதனா சிக்கல்ல போக கூடாதுன்னு நான் வந்து இயற்கையை வேண்டிக்கிறேன். அதான் சொல்றேன், நம்ம வந்து அந்த 4ஆம் தேதி நேரம் நெருங்குது. யார் யாரெல்லாம் ரொம்ப சந்தோஷமா என் குழந்தை சொல்லுச்சு, என் புள்ள சொல்லுச்சு, என் பொண்ணு சொல்லுச்சு, ஒரு வாட்டி போடுப்பா, ஒரு வாட்டி போடுமா, போடலாம் சாப்பாடு சாப்பிட மாட்டேன், தட்டு தூக்கி விசிறி அடிப்பேன் அப்படின்னு எந்தெந்த வீட்டுல எல்லாம் குழந்தைகளை பேச்சு கேட்டு தாங்கள் ஓட்டு போட்டீங்களோ அவர்களெல்லாம் ஓட்டு போட்டது முக்கியம் கிடையாது. தாயுள்ளத்தோட தகப்பனாக நம்ம பெற்ற குழந்தைகளுக்கு நம்ம பாதுகாப்ப, இது வந்து நான் உண்மையிலே ஜெனியூனா பேசுறேன். இது நான் வந்து ஏதோ விஜய் சாரை கருத்துக்களையோ இல்ல அவர் கருத்துக்களையோ நான் வந்து அரசியல் ரீதியாக பேசுவதற்கு எனக்கு 1000 காரணம் இருக்கு. ஆனா இது அது கிடையாது. இதனுடைய சீரியஸ்னஸ் அவருக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு பத்திரிகையாளரா எனக்கு இது புரியுது. அதன் அடிப்படையில நான் என்னோட சகோதரர்கிட்ட சகோதரிகள் கிட்ட நம்பிக்கையோட இருங்க. அதே நேரத்துல குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க. ஏன்னா இந்த ஊர்ல ஜெயின் ரோபோட்னு ஒரு சீரியல் ஒண்ணு போட்டாங்க. அது எப்படின்னா, இந்த ஜெயின் ரோபோட் வந்து எங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அங்கெல்லாம் இப்படி 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 ஜெயின் ரோபோட் போயிட்டு காப்பாத்தும். அப்புறம் அந்த சீரியலால பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அதை தடை செஞ்சாங்க. எல்லாரும் ஜெயின் ரோபோட் காப்பாத்துவாருன்னு. அதுக்கப்புறமா சமயமா சக்திமான் வந்தது. சக்திமான் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து ஒரு பையன் குச்சிருவான். சக்திமான் என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல வந்து குழந்தைகள் செத்துருக்காங்க. அதாவது சக்திமான் வந்து நம்மளை காப்பாத்துவாரு. அந்த பசங்க நம்பி இந்த மாதிரி எல்லாம் இறந்துருக்காங்க. சட்டத்துல இருக்கிற விஷயத்த நான் பேசுறேன், நாட்டுல நடந்த விஷயத்த நான் சொல்றேன். அதனால நம்ம குழந்தைங்களை நம்ம தான் கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கணும். அடுத்த ஒரு 3-4 நாளுக்கு முடிஞ்சா போன் எல்லாம் புடுங்கி வைங்க. செய்தி, அரசியல் செய்திகள் அவர்களுக்கு வேணாம். அது பிஞ்சு உள்ளோம், அந்த அளவுக்கு எல்லாம் தாங்காது. ஒருவேளை ஜெயிச்சுட்டாரு, விஜய் அண்ணா ஜெயிச்சுட்டாருன்னா அப்போ நீங்க போனை கையில கொடுங்க. அவங்கள கூட்டு போயிட்டு, பரவாயில்ல என் குழந்தை வந்து என்னை விட என் குழந்தைக்கு நிறைய அரசியல் தெரிஞ்சிருக்கு, என் குழந்தை வந்து அப்பா, அதாவது கதை சொல்லுவாங்க இல்லையா, தகப்பனுக்கே ஞானம் கொடுத்த ஐயா முருகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க உங்க குழந்தைய பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா நீங்க தான் வந்து அதுக்கு பார்த்துக்கணும். இது வந்து உண்மையில கவர்மெண்ட் பயந்து போயிருக்காங்க. கவர்மெண்ட் அதிகாரிகளை மீன். ஏன்னா ஆபீசர்ஸை பொறுத்தவரையிலும் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, பொதுவாக லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் யோசிப்பாங்க தேர்தல் முடிவு. இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால் எடுத்தீங்கன்னா அவங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் பேசுறாங்க. எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் ஒரு கட்சிக்கு வரலன்னா அந்த கட்சி என்ன பண்ணும்? வன்முறையை கையில எடுக்குமா, இல்ல எதனா ரோட்ல பொதுமக்களுக்கு இடையூறு கொடுக்குமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. தமிழ்நாட்டுல புதுசா இருக்குங்க. தமிழ்நாட்டுல நம்ம அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பார்த்தது கிடையாது.
ஆனா இந்த வாட்டி வந்து புதுசா ஒரு விஷயம் பார்க்கறேன், என்னன்னா குழந்தைகள் நலன் அப்படின்னு. தேர்தலுக்கும் குழந்தைகள் நலனுக்கும் முன்னாடி காலத்துல சம்பந்தமே இருந்ததுல விஜய் சாரால புதுசா குழந்தைகள் வந்து நம்ம சேர்த்து பார்க்க வேண்டிய மாதிரி ஒரு சூழலுக்கு வந்துட்டோம். இப்ப ஒரு அப்பா லெட்டர் எழுதியிருக்காரு, இது எதெல்லாம் சிக்கல்ல போகக்கூடாதுன்னு நான் வந்து இயற்கையை வேண்டிக்கிறேன். நிகழ்ச்சிகள் கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேற்று பயன்படுங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.